ரீசெண்டா நெட்ஃபிளிக்ஸ் ரிலீஸ் ஆன ஒரு வெப் சீரிஸ் தான் பேட்ஸ் ஆஃப் பாலிவுட். டெல்லியில இருந்து ஒரு பையன் சினிமா சான்ஸுக்காக கிளம்பி பாம்பே வரான். அவனுக்கு ரிவால்வர் அப்படிங்கிற மூவில ஏதாச்சும் ஒரு சான்ஸ் கிடைக்குது, அதை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மூவி வந்து மிகப்பெரிய சக்சஸ் ஆகுது. அதை பத்தி நெகட்டிவ்ஸும் இருக்கு, பாசிட்டிவ்ஸும் இருக்கு. ஸோ மிகப்பெரிய ஒரு பிரபலம் வரான் அந்த பையன். ஸோ இட்ஸ் அ வெரி மிடில் கிளாஸ் கை. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து அவன் கூட 3 இயர்ஸ் எக்ரிமெண்ட் போட சொல்றாரு. முதல்ல அவன் வந்து யோசிக்கிறான், அவன் மேனேஜரும் வேணாம் அப்படின்றா. பட் ஸ்டில் அந்த ப்ரொடியூசர் பேசி கீசி பிரெயின் வாஷ் பண்ணி சைன் வாங்கிடுறாரு. மீன் வயல் எனக்கு என்ன ஆகுனா, கரண் ஜோஹர் கூட ஒரு பெரிய ஒரு படம் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அந்த ப்ரொடியூசர்கிட்ட போயிட்டு, சார் எனக்கு எப்படியாச்சும் இந்த படம் பண்ணும் அப்படின்லாம் கேட்பான். ப்ரொடியூசர் சரி ஓகே, நீ அந்த படம் பண்ணால உன்னோட வேல்யூ மார்க்கெட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்புறம் நான் படம் எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு பிரச்சனை இல்லைம்மா. இவன் அந்த படம் சைன் பண்ணுவான். அதுக்கப்புறம் அந்த படத்தோட ரிஹர்சல் ஸ்டார்ட் ஆகும். இன்னொரு பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஹீரோயின் யார் அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு ஆக்டர், பாலிவுட்ல பெரிய ஒரு ஹீரோவான ஒரு ஆக்டரோட பொண்ணு தான் அவங்க. ஸோ அந்த ரோல் பண்ணுறது பாபி டியோல். ஸோ ஃபர்ஸ்டே ஒரு டெபியூஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ரவுண்ட் டேபிள் பண்ணும்போது, நீ ஒரு நெப்போ கிட் அப்படின்னு சொல்லி அந்த ஹீரோயின் வந்து ரொம்ப இலக்காரமா நக்கலா பேசிடுவார். ஸோ அதுக்கப்புறம் சரி, அது சோஷியல் மீடியாவில் பெரிய இஷ்யூல் ஆகும். அதை பற்றி எதுவும் காட்ட மாட்டாங்க, நம்மளா புரிஞ்சுக்க வேண்டியதான். ஸோ அதை பேஸ் பண்ணி கரண் ஜோஹர் சரி இந்த பையனை கேஸ் பண்ணலாம், ஸோ ஆல்ரெடி ஒரு இஷ்யூ மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கு, யூட்டிலைஸ் பண்ணலாம்னு சொல்லி இவங்க 2 பேரும் வச்சு படம் ஸ்டார்ட் பண்ணுவான். அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும். ஸோ ரிஹர்சல் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி கோவா போவாங்க. கோவா ஏதோ ஒரு ஊருக்கு போவாங்க. அங்கே வந்து நம்ம இம்ரான் ஹாஷ்மியோட என்ட்ரி. இம்ரான் ஹாஷ்மி வந்து எப்படி லவ் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக இம்ரான் ஹாஷ்மியை ட்விட்டராக கொண்டு வராங்க. நல்ல கரெக்டான ஆள் தான் சூஸ் பண்ணிருக்காங்க, அவர் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் அந்த ப்ரொடியூசர் திடீர்னு வந்து இல்லை, நீ இந்த படம் பண்ணக்கூடாது சொல்லி அவர் பிரச்சனை கொடுக்க ஆரம்பிப்பார். இவன் ப்ரொடியூசர் என்ன பண்ணுவான், தூக்கி தரல போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவான். அவ்வளோ பெரிய ப்ரொடியூசர், பாம்பே ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பாலிவுட்ல அவன் அம்பா அடிப்பான். அடிச்சுட்டு அவன் கிளம்பிடுவான், மிரட்டிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைலாம் வரும். அதுக்கப்புறம் ஹர்ஷத் வாசி வந்திருப்பாரு இந்த படத்தில். இஸ் ஒரு அண்டர்வேர்ல்ட் டானா ரோல் பிளே பண்ணிருப்பாரு. அவரும் என்னை கூப்பிட்டு, நீ வந்து என் பொண்ணு வந்து உன்னோட பெரிய ஃபேன், உன் படத்தை என் பொண்ணு நீ தான் சைன் பண்ண, என் பொண்ணு கேட்குறா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் கேட்பாரு. அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும். ஒரு பேக்ரவுண்டே இல்லாத ஒரு பையன் வந்து சினிமா சான்ஸ் தேடி பாம்பே வரான். ஸோ அவன் ஃபேஸ் பண்ணுற யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அண்டர்வேர்ல்ட் டான், அதுக்கப்புறம் வந்து ஒரு கன்னிங்கான ஒரு ப்ரொடியூசர், அதுக்கப்புறம் மூவி மாஃபியா கூட பிரச்சனை பண்ணாது அப்படின்னு சொல்ற இன்னொரு டைரக்டர். அவருக்கு அது அவர் யாரை சொல்றாரு அப்படிலாம் நமக்கு தெரியாது. ஸோ அவருக்கு சொல்லிட்டு போவாரு. ஸோ இந்த அளவுக்கு பிரச்சனைக்கு நடுவில் ஹீரோ வந்து எப்படி எல்லா பிரச்சனையும் தாண்டி அவர் வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஆகுறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. எப்படி சூப்பரா இருக்கா? ஆனா இந்த கதைக்கும் படத்துக்கும் ஸ்க்ரீன் பிளேக்கும் சம்பந்தமே கிடையாது. ஸ்டார்டிங் எல்லாம் இப்படிதான். அதுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்க, டைலர் போட்டு வரேன், டீட்டெயிலா பேசுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை என்ன சொல்லிக்கிறேன். சின்ன வயசுல Hi everyone, welcome to Madras Boys. அடுத்த கதை என்னமோ நான் சொன்னதுதான், அப்படிதான் டிராவல் ஆகும். ஆனா பிரச்சனை எங்க வருது அப்படின்னா, இந்த படம் ஆரம்பிக்கிறலாம் அப்படிதான், அதுக்கப்புறம் படம் எங்கெல்லாமோ போக ஆரம்பிச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு படம் தான் ரிலீஸ் ஆயிருக்கு, அவ்வளோ பெரிய ஸ்டாரா இருக்கான்னு இவங்க எல்லாம் சொல்லுவாங்களே தவிர அதுக்கான எந்த எவிடன்ஸும் அங்கே இருக்கு. அது ஒண்ணு. ரெண்டாவது, பாக்குறவங்க எல்லாம் இவங்க கூட தான் படம் பண்ணணும்னு ஏன் பின்னாடி சுத்துறாங்க அது தெரியாது. பட் ப்ரொடியூசருக்கு இந்த ஒரு நோக்கம் இருக்கு, அதுதான் இந்த படத்தோட ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது கண்டவையான ட்விஸ்ட், அது என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்படி எல்லாம் படம் ஆக்சுவலா நான் சொன்ன ஸ்டோரியில தான் படம் டிராவல் ஆச்சு. இட்ஸ் அ வெரி மோட்டிவேஷனல் ஸ்டோரி. நம்ம நிறைய விஷயம் காட்டலாம், ட்விஸ்ட் காட்டலாம், சூப்பரா காட்டுக்கலாம். ஆனா அதெல்லாம் இல்லாம படம் எங்கெல்லாமோ டிராவல் ஆகும். இந்த படத்துல சல்மான், ஷாருக், ஆமிர், ரன்பீர் கபூர் இந்த 4 பேரும் கேமியோ ரோல் பண்ணிருக்காங்க. ஒரு சின்ன ரோல்ல கரண் ஜோஹர், அப்புறம் சின்ன ரோல்ல ஹர்ஷத் வாசி அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு திரை பட்டாளம் இந்த படத்துல இருக்கு. இன்னொன்னு, இந்த படத்தோட ப்ரொடியூசர் நினைக்கிறேன் நிறைய காசு இருக்குன்னு நினைக்கிறேன். எங்க பிரச்சனை அப்படின்னா, இவங்கள்ட்ட கதை கடல்லே இல்லையா. ரீசன்ட் பாஸ்ல பாத்தீங்கன்னா பாலிவுட்ல படங்கள் எல்லாம் பிக் பட்ஜெட் படங்களா வருது, ஆனா கதை அப்படிங்கிறது ₹1 கூட இல்லை. அதான் ஓப்பனான ஃபேக்ட். ஒரு சைட்ல அக்ஷய்குமார் வந்துட்டு ஹவுஸ்ஃபுல் சீரீஸா பண்ணிட்டு இருக்காரு. அந்த படத்துல என்ன கதை இருக்குன்னு அந்த படம் பண்றாரு சத்தியமா எனக்கு தெரியல. அது ஒரு சைட்ல போயிட்டு இருக்கு. அப்படி இந்த மாதிரி கதையே இல்லாத படம் நிறைய வந்துட்டு இருக்கு. ஒரு டைம்ல பாலிவுட்லாம் சூப்பர் படம் வந்த டைம் எல்லாம் இருக்கு.
இதை நான் மட்டும் சொல்லுங்க. An old man, like, I'm so disappointed by my own industry, and not just disappointed, disgusted by the mindset that's here. When I saw Manjumal Boys, if you go on my letterbox, it's written, a script like this would never be made in Hindi. But when the film will become a hit, definitely one Hindi filmmaker, producer will say, let's remake it. கிளைமேக்ஸ்ல மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒன்று இருக்கு. அந்த படத்தோட ஆணிவேர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2 minutes ஸ்பாய்லர் பண்றேன். இந்த சீரீஸ் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிறவங்க லைட்டா ஸ்கிப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ பாபி டியோல் அவரோட பீக் டைம்ல இருக்கும்போது சின்ன வயசுல ஒரு டான்ஸரோட அவருக்கு சின்ன ஒரு அஃபேர் வரும். அதுல பிறகுற பையன் தான் அந்த படத்தோட ஹீரோ. ஸோ டெக்னிக்கலி இந்த ஹீரோவும் ஹீரோயினும் அண்ணன் தங்கச்சி. ஓகேவா? அதனாலதான் இந்த படம் நடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாபி டியோல் நிறைய கஷ்டப்படுற மாதிரி இந்த படத்தை காமிச்சிருப்பாங்க. ஓகேவா? இதுதான் அந்த படத்தோட ஃபைனல் ட்விஸ்ட். இதை பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷம் முன்னாடி மோகன்லால் நடிச்ச கிளிச்சுண்ட மாம்பழம்னு ஒரு படம் இருக்கு. பிரியதர்ஷன் தான் டேரக்டர்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப வருஷத்துக்கு பிரியதர்ஷன் மோகன்லால் சேர்ந்து பண்றாங்க அப்படிலாம் சொல்லி பயங்கரமா மார்க்கெட்டிங்லாம் பண்ணாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்து மோகன்லால் மேல ஏன் கோவப்படுவார்னா அவர் தான் அண்ணா சாவு காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி பரவும். ஸோ அண்ணா கணேஷ்குமார் தான் அந்த அண்ணா ரோல் பண்ணிருப்பாரு. ஸோ திலகன் தான் அப்பா நினைக்கிறேன், ஞாபகம் வர மாட்டேங்குது. ஸோ அவர் வந்து ஆக்சுவலா அவ அப்பா தான் பிள்ளை கொலை பண்ற மாதிரியான சீன் வரும். அது ஏன்னா அவர் லவ் பண்ற பொண்ணு வந்துட்டு அவ அப்பாவுக்கு இல்லிஜிட்டிவேட்ல பிறந்த ஒரு பொண்ணு அது. ஸோ அங்கேயே இந்த அண்ணன் தங்கச்சி அப்படிங்கிற உறவு வரனால அதை முறியடிக்கிறதுக்காக அப்பா பிரச்சனை பண்ணி கடைசியில் கணேஷ்குமார் சாவார். அந்த பழி மோகன்லால் மேல வரும். இது அந்த டைம்ல ரிலீஸ் ஆன பயங்கர சூப்பரா ஓடாத ஒரு படம் தான் கிளிச்சுண்ட மாம்பழம். பெருசாக ஓடவே இல்லை. ஸோ அந்த கதையை எடுத்தாங்க சொல்ல, பட் அந்த ஒரு ஃபீல் வருது இந்த படத்தை பார்க்கும்போது. ஏன்னா அந்த படத்தோட ஸ்டோரிக்கும் இந்த மாதிரியான ட்விஸ்ட்டுக்கும் தேவையே இல்லை. இது ஒரு கிளீன் சிட்டா எடுத்துட்டு போயிருந்துக்கலாம். எதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு திரைப்பட்டாளம் வந்து கேமியோ ரோல் பண்ணி இந்த அளவு பெரிய ஆளுங்கெல்லாம் வந்து ரோல் பண்ணி கடைசியில இப்படி ஒரு ட்விஸ்டுக்காக வச்சாங்களா என்னன்னு தெரியல. பட் சத்தியமா அந்த கதைக்கும் இந்த ஸ்க்ரீன் பிளேக்கும் எனக்கு சம்மந்தமே தெரியல. நிறைய லேக் இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோயின் எவ்வளவு முடியும் அவ்வளவு கிளாமரா காமிச்சிருக்காங்க. ஸோ இன்னும் பாலிவுட் எவ்வளவு நாள் இந்த கிளாமரை வச்சே படத்தை ஓட்டலாம் எவ்வளவு நாள் யோசிப்பாங்க எனக்கு தெரியாது. கான்டென்ட் ஒரு எடுத்து போனீங்கன்னா கண்டிப்பா படம் மிகப்பெரிய வெற்றி ஆகும். அதான் வந்து இந்த காமிச்ச கிளிப்ஸ்ல டேரக்டர் தான் சொன்னது. ஓவராலா இந்த வெப் சீரிஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சுத்தமா வெட்டியா இருக்கீங்க, உங்களுக்கு வேலையே இல்லை அப்படின்னா கூட இதை தவிர்க்கிறது தான் பெஸ்ட்டுங்க. ஏன்னா மொத்தம் 7 சீரீஸ் இருக்கு. ஒரு 7 எபிசோட்ஸ் இருக்கு. ஒரு எபிசோட் கிட்டத்தட்ட ஒரு 56 minutes வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 6.5 hours இந்த ஹோல் வெப் சீரிஸ் வந்து. ஸோ அது வந்து தேவையில்லாம் 6 hours வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை விட எவ்வளோ நல்ல வெப் சீரிஸ் இருக்கு. அதுல சும்மா எடுத்து சொல்லணும்னா நைட் ஏஜென்ட் அப்படின்னு வெப் சீரிஸ் இருக்கு. ஸோ இட்ஸ் 2 சீசன் வந்துருச்சு. இட்ஸ் வெரி குட் வெப் சீரிஸ். ஸோ அது மாதிரி நல்ல வெப் சீரிஸ் பாருங்க. இதெல்லாம் பார்த்து உங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் பார்த்து அட்லீஸ்ட் எனக்கு கான்டென்ட்டுக்காக யூஸ் ஆகுது. நீங்க கான்டென்ட் கிரியேட்டர்னா நீங்க பார்த்து ரிவ்யூ எல்லாம் போடுங்க. மற்றபடி இல்லை நான் கான்டென்ட்லாம் கிரியேட் பண்ண போறது இல்லைன்னா 6 hours இதுவா நீங்களே யோசிச்சுங்க. இவ்வளோ கேட்டதுக்கு அப்புறம் இல்லடா நான் பார்த்தே ஆவேன்னா நான் சொல்றது ஒன்றும் இல்லை. ஸோ தேங்க்யூ.